ஹலோ, இன்றைக்கி ஒரு புது வீடியோவோடு வந்திருக்கேன். என்னோட பல நாள் கனவுல ஒன்று நிறைவேறி இருக்குது. அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். நம்ம சேனலோட பழைய சப்ஸ்கிரைபர்ஸ் ஒரு சிலருக்கும், அப்படி இல்லை அப்படின்னா என்னோடய பழைய வீடியோஸை பார்த்துருந்தாலும் தெரியும் எனக்கு கொஞ்சம் ஸ்டிச்சிங்கும் வரும் அப்படின்னு. நான் இதுக்கு முன்னாடி நார்மல் மிஷினில் தான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இது இந்த இண்டஸ்ட்ரியல் மிஷின் எனக்குமே புதுசு தான். ஸோ டெக்னீஷியன் டெமோ காட்டினதை வீடியோவை எடுத்து அதை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அது அவரோட வாய்ஸ்லேயே போட்டிருக்கேன், பாருங்கள். இது என்ன மாடலு, என்ன ரேட்டுக்கு வாங்கினேன் அப்படிங்கிறத வீடியோவோட எண்டில் சொல்லியிருக்கேன், அதையும் பாருங்கள். நம்ம தைக்கும் போது கொஞ்சம் கம்மியாகும், நம்ம டாப் மாதிரி பண்ணிக்கலாம். சரிங்களா? டார்க் எல்லோ கலர் ஆச்சுன்னா இந்த ஸ்க்ரூ யூஸ் பண்ணி கீழே டப்பா வச்சு பிடிச்சிட்டு மாற்றிக்கலாம். சரிங்களா? ஆயில் நம்ம மிஷினில் நிறையா ஊற்றிங்க என்ன ஆகுனா, இந்த கைடு தூக்குறோம்ல அதுலேயே கீழே ஊற்ற ஆரம்பிச்சோம். ரொம்ப லோ லெவலுக்கும் போகக்கூடாது. லோ போச்சுன்னா என்னன்னா பம்ப் எடுத்துக்காது. இது அப்பப்போ சார்ஜ் க்ளீன் பண்ணுவீங்களா, அப்போ பார்த்தா தெரிஞ்சிடும். டாப்பா மாதிரி பண்ணிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக டார்க் எல்லோ கலர் ஆச்சுன்னா மாற்றிடும். தைக்கும் போது தள்ளி வச்சிங்கன்னா அது பாட்டு தைச்சி எடுத்து போய் சுற்றிட்டு இருக்கோம். நம்ம தனியாக சுற்றுறோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, ஓகே, இந்த மாதிரி போடுறதெல்லாம் இங்கே எடுத்து முடி போட்டுக்கோங்க. இது நம்ம ஓரம் வச்சோம்னா நீங்கள் உங்களுக்கு தான் தள்ளிட்டு முடியாது. இதில் போடுறோம் இல்லை, அதுக்கப்புறம் இங்கே போடணும். இதில் சென்டர் வந்துடணும், டிஸ்க்குள்ளே. இதில் போட்டு டிஸ்க்குள்ளே போட்டு இங்கே போட்டுறோம். சரிங்களா? இப்போ நம்ம தனியாக சுற்றுறோம்னா 3 வேலை செய்யணும். ஃபஸ்ட்டு கைடு மேலே தூக்கிடணும். சரிங்களா? அதுக்கப்புறம் த்ரெட் இங்கேருந்து எடுத்துடணும். பிடிச்சிட்டு சுற்றுவோம், ஆனால் இதில் விட்டிங்கன்னா உள்ளே போய் சுற்றிக்கும். அதனால் டேகப்பில் எடுத்துடுறோம் வெளியே. சரிங்களா? அதுக்கப்புறம் பாபு கேஸ் வெளியே எடுத்துறோம். 3 வேலை பண்ணுறோம். கைடு மேலே தூக்கிடுறோம், நூல் இருந்து எடுத்துறோம், கேஸ் வெளியே எடுத்துறோம். சரிங்களா? அதுக்கப்புறம் ரெண்டில் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ரன் ஆகும். புரியுதுங்களா? அது ஃபுல்லாகிடுச்சுன்னா அதை ஓப்பன் ஆகிடும். நீங்கள் தைக்கும் போது இந்த இதெல்லாம் பார்க்கணும் அவசியம் கிடையாது. நீங்கள் தள்ளி விட்டிங்கன்னா போதும். அடுத்த கலர் என்ன தெரிஞ்சு தள்ளி விட்டிங்கன்னா அது பாட்டு சுற்றிக்கும். சரிங்களா? இப்போ தனியாக சுற்றுறோம் அப்படின்னா 3 வேலை போடணும். தூக்கிறோம், நூல் எடுத்துடுறோம், பாபிங் சுற்றுறோம். ஏன்னா த்ரெட் உள்ள போய் சுற்றிக்கும். சென்டராக போட்டு போதும். இதை போட்டு திருப்பி இதுலேயே போட்டோம். அதுக்கப்புறம் ஆப்போசிட் சைடில் தான் போடுவாங்க. அதான் இங்கே போட்டதுக்கப்புறம் மறுபடியும் திருப்பி இப்படி போகிறோம். ஒரே பக்கம் வர மாதிரி. அதுக்கப்புறம் சரிங்களா? இது இங்கிருந்து வந்ததுக்கப்புறம் இதுக்குள்ளே சென்டராக போடுறோம். அதுக்கப்புறம் அந்த ஸ்ப்ரிங்கு, அதுக்கப்புறம் இந்த கம்பி, அதுக்கப்புறம் இது டேக்கப் லிவர், அதுக்கப்புறம் 2 இது, அதுக்கப்புறம் இங்கே போடுறோம். இல்லை இப்படி மாடி. சரிங்களா? அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் புதுசாக கற்றுக்கிறதுனால இது இருக்கட்டும். இது சேஃப்டி கார்டு, ஃபிங்கர் கார்டு. சரிங்களா? இது விரல் உள்ளே போகாது டக்குன்னு நீங்கள் வேகம் நினைச்சாலும். சரிங்களா? அதனால் நூல் போடுறது மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கொஞ்சம் இப்படி மேலே எடுத்துக்கணும். சரிங்களா? இப்படி நிற்கும் பொசிஷனில் கொஞ்சம் இப்படி மேலே எடுத்து ஈஸியாக இருக்கும். அப்புறம் இதை ப்ரெஸ் பண்ணிட்டு போடலாம் கற்றுக்கிற வரைக்கும். அதுக்கப்புறம் கேஸு ரொம்ப லென்த் வைக்கிறோம்னா ஒரு 2 இன்ச் இருந்தால் போகும். இது வச்சுட்டு ஓகேங்களா? சவுண்டு கேட்டுருக்கோம். ஃபஸ்ட் டைம் மட்டும் வீல் இந்த சைடு சுற்றி கிட்ட மேலே எடுத்துறோம். அப்போ தான் நம்ம கரெக்டாக போட்டுக்கிறோமா என்னன்னு தெரியும். சரிங்களா? ஏற்றிக்கிறோம் ஃபஸ்ட்டு. ஓகே, ஃப்ரண்டில் ப்ரெஸ் பண்ணால் ரன் ஆகும். சரிங்களா? இது ரிவர்ஸ் அடிக்கிறது. பேக்கில் கிடைக்குது. பேக்கில் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நீட்டில் மேலே போயிடும். நீங்கள் எடுத்து இப்படி கட் பண்ணிக்கலாம். இதுலேயே பேக்கில் ப்ரெஸ். ஆமாம். ஓகேம்மா? ஃப்ரண்டில் முடிச்சா ரன் ஆகும். சரிங்களா? வேணா அடிக்க போகிறோம் டேக்கு. அதுக்கப்புறம் முடிஞ்ச உடனே பின்னாடி பெடல் அப்படி
நீங்கள் வச்சிங்கன்னா மேலே போகிற நீட்டில் நீங்கள் எடுத்து போயிடலாம். சரிங்களா? அடுத்தது இன்னொரு ஆப்ஷன் என்னென்னா நம்ம தைச்சிட்டுக்கலாம் இந்த தையல் வரைக்கும் வரணும். கரெக்டுங்களா? இப்போ என்ன பண்ணுவோம், கையில் போய் சுற்றுவோம், அது தேவையில்லை. பாருங்க, நான் பெடல் நெருக்கல, இது மட்டும் தான் பண்ணுறேன். ஓகேங்களா? போட்டால் தைச்சிட்டு இருக்கும்போது வரும். ஓகேங்களா? அடுத்தது இப்போ தையல் ரொம்ப பெருசாக இருக்குது, சின்னது பண்ணுறதுக்கு இது ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 கால் வச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அது விருப்பம் எவ்வளோன்னு வச்சுக்கலாம். இதுதான் தான் ஜாக்கெட்டு பார்ப்பாங்க 10 தையல் மாதிரி. சரிங்களா? அடுத்தது லைட் சுவிட்சிங் இருக்குது, கம்மி பண்ணிக்கலாம் இல்லை ஆஃப் பண்ணிக்கலாம். இங்கே இருக்குது. ஓகேங்களா? அடுத்தது இதில் ஸ்பீடு 4000 வரைக்கும் இருக்கும். 3500 இருக்குது. நீங்கள் புதுசாக கற்றுக்கிறதுனால 1500 போதும். சரிங்களா? ரொம்ப மச்சா போகும். என்ன பண்ணணும்னா அந்த மிஷின் மாதிரி தைச்சு ஃபுல்லாக வெளியே எடுக்கணும் அவசியம் கிடையாது. இந்த இடத்துல வேணால் குறுக்கு அடிக்கிறோம், முடிஞ்சதுக்கப்புறம் ஃபேப்ரிக் முடிஞ்சதுக்கப்புறம் பேக் ப்ரெஸ் பண்ணி நீட்டு மேலே போயிடும், எடுத்து கட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இது நீடு மாற்ற என்ன பண்ணுங்க, ஒரு சின்ன வேஸ்ட் வச்சுக்கோங்க கழுத்தும் போது, ஏன்னா கையிலேருந்து விட்டிங்கன்னா உள்ள மாட்டேங்க. அதுக்காக. சரிங்களா? இப்படி யூஸ் பண்ணால் 2 மாதிரி யூஸ் பண்ண போகிறோம், ஃபுல்லாக கழட்டி எடுக்கணும் அவசியம் இல்லை. ஒரு கிட்டம் வந்துருச்சு. இதில் எப்படி போடணும்னா கிருத்தம் போட போகிறோம், அதுக்கு ஆப்போசிட்டில் அந்த பள்ளம் வந்துடணும். இந்த பள்ளம் ஆப்போசிட் இந்த சைடு வந்துடணும். நம்ம எப்போ திருட்டுங்கிறது தான் போடுவோம், இதுக்கு ஆப்போசிட்டில் அந்த பள்ளம் வந்துடணும். எல்லாம் மேலே எடுத்துடணும். வீடியோவை ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோவில் ஃபேன் சவுண்டு கொஞ்சம் நாய்ஸாக இருந்திருக்கும். வீடியோ ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி புரியல அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா வேறு ஒரு வீடியோ போடுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். ஜாக்கில் F5 மாடல் தான் நான் வாங்கினது, ரொம்ப பேசிக் மாடல். இது நான் சேலத்தில் வாங்கினேன். இதோட ரேட்டு 22.5, 22 மெஷினோட ரேட்டு 500 டெலிவரி சார்ஜ்.